ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர் பீஜன்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதர் லாஃப்ட் பீஜன் மற்றவங்க யாரோ வளர்த்த புறா போல் நம்ம லாஃப்ட்டுக்கு வந்துருக்கு. அந்த புறா கட்டுறேன். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சில எக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. அந்த ஹேட்ச் ஆன எக்கும் ஒரு அப்டேட் மாதிரி இப்போ காட்டுறேன். நான் போனதான் இப்போ கூப் அப்டேட் போட்டேன், ஆனால் இப்போ ஹேட்ச் ஆகலை. இப்போ ஒரு சில அப்டேட் ஆகிருக்கு. சரி, அந்த அப்டேட் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் ஒவ்வொரு படி ஏற எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி கைஸ், வாங்க கைஸ். இது வந்து புதுசாக அந்த புறா பார்க்குறேன், அந்த காட்டுறேன். இந்த புறா கொஞ்சம் மண்டையில் ரத்தமாக இருக்கா, ஒன்றும் இல்லை. அது லைட்டாக நம்ம புறாட்ட கொத்து வாங்கியிருக்கு. ஆனால் அது என்ன நிலைமையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். வந்து இப்போ என்னென்ன அப்டேட் ஆகிருக்கும்போது சொல்லிக்கிறேன். அந்த சொல்லிடுறேன். இந்த தலை வீட்டு மண்டை வீட்டு நிற்கிது பார்த்தீங்களா, மண்டை வீட்டும் கொண்ட அவங்களோட பேர் வந்து 3 எக்கு வச்சேன் பார்த்தீங்களா. அந்த 3 எக்கோட நான் பாருங்கள் எக்ஸெல்லாம் கிடக்கு. அவங்களோட பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா 2 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. இன்னொரு முட்டை பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் இருக்குது. அது எப்போ பொரியும் தெரில. இதுவும் ஒரு ஃபியூ டேஸில் பொரிஞ்சிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை இங்கே வச்சுருவோம். இது வந்து இப்போ தான் பொரிஞ்சிருக்கும் போல், ரொம்ப பிடிச்சாக இருக்குது. அது கொஞ்சம் நேற்று பொரிஞ்சது இது நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி பொரிஞ்சது. ஃபைனலி உங்களோட சிக்கு வந்து ஃபைனலி ஹேட்ச் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் எக் வச்சு. ஆஃப்டர் வேறு என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குண்டனை பார்த்து முடிச்சுட்டு இது கீழே காட்டுறேன். கைஸ், நம்மளோட குண்டையம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேட்டிங் பண்ணிட்டே இருந்துச்சு. போன வீடியோவில் போடுறப்ப மேக்ஸிமம் அது வந்து எக்கு லே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எடுத்து இந்த காட்டுறேன் இருங்க ஒரு சரிங்க. கைஸ் பாருங்கள், குண்டனோட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை வந்து ஒரு முட்டை வச்சிருச்சு. அது லைட்டாக கூடு கட்டுறக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையெல்லாம் அப்படியே சூப்பராக பிச்சு போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து ஒரு எக்கு இப்போ தான் வச்சுருக்கு போல். நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேற்று சாப்பிட வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து எழுதுனா முட்டை எட்டுன்னு நினச்ச மாதிரி ஒரு முட்டை எட்டுருச்சு. அப்போ பார்த்து மேக்ஸிமம் இன்னொரு முட்டை வந்து இன்றைக்கி வச்சுருவோம் அது குண்டுக்குள்ளாத. அது இந்த உச்சியில் தான் எப்பயும் வைக்கிற இடத்துல தான் அந்த முட்டை எட்டுருக்கு. ஆமாம், அந்த பக்கம் வச்சேன். சரி வேணும், இந்த பக்கம் வச்சோடனே இந்த பக்கம் வச்சுட்டேன். கரெக்டாக வச்சோடனே பார்த்தீங்கன்னா அதை வச்சு முட்டை இட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அடித்து உடச்சிட்டு உள்ளே வரான். என் கூண்டுக்கு லெட்டராக பண்ணுறேன்னு. சிவனும் அந்த பாமா புதுசாக அந்த புறா 2 தான் கொத்தியிருக்கேன் அந்த புறாவை. சரி கைஸ், வாங்க. அவனை அப்படியே அடக்கி போய் உட்காந்துருவான். நம்ம கீழே வேறு அப்டேட் என்னென்னு காட்டுறேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிப்பிஞ்சவன் நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட்டி பேரோட மேல். அந்த மேலும் உங்களுக்கு பேர் செஞ்சாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் போன வாட்டி இவங்க பண்ண அதே திரும்பியும் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இந்த கயிறை பிறக்கிறது, பக்கத்து வீட்டில் கட்டு கம்பியை காய போடுறது பிறக்கிட்டு வருது, இந்த கூண்டு மூடுறது பிறக்கிறது, இதே ஃபுல்லாக பிறக்கி உள்ளே ஃபுல்லாக இப்போ அடிக்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணி அடிக்கிருக்கு. இது வந்து எப்போ வந்து கூடு கட்டி முடிக்கும், எப்போ முட்டை வைக்குன்னு தெரில. இதுவும் 5 டேஸில் முட்டை வச்சோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா சீல்டு, அதோட பேரை பக்கத்துலேயே அப்படியே நிற்கிது அந்த பக்கம். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த போட்டதில் ஒரு சிக்கன் நல்லா வளர்ந்துச்சு. 2வது இவங்க பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிறக்காண்டி இவங்களும் கூடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவருங்க இவங்களோட கூடையும் காட்டுறேன். அது தெரியுதா? இவங்களும் பார்த்தீங்கன்னா கூடு கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ டேஸில் இவங்க தான் எக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்து எக்கு வைப்பாங்கன்னு தெரிஞ்சு வந்து சீல்டு பேர் வைக்குமில்ல. இவங்களும் மேட்டாகிட்டு தான் இருக்காங்க. அந்த தலை பிஞ்சதும் இது வச்சாலும் வச்சிரும். என்ன ப்ரோ கருணை முட்டை வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, கருணை இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் கருணை முட்டை இடலை. நைட்டாக சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம அந்த புது புறா அதை சொல்கிறேன். நான் சொல்லவே இல்லைங்க, சொல்கிறேன். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கூண்டை வந்து எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு போல் நான் எப்போயும் அடைச்சிடுவேன். நான் எப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஒரு 6:30 மணிக்கு ஒரு சில 6:30 7 கூட ஆகலாம். நான் மொட்டை மேலே உட்காந்துட்டு போகிறதுக்கு அன்றைக்கி நான் வெளியே போயிருந்தேன். நான் போயிட்டு வர பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6:30 இருக்கும் 6:30 வரைக்கும் இருந்தேன். எல்லாம் புறாவும் கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஒரு சலங்கு சத்தம் சலக்குன்னு. ஏன்டா சலங்கு சத்தெல்லாம் நம்ம இதில் கேட்குது. இந்த புறா காலில் சலங்கு போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அது கிட்ட இருக்குது. என்னடா மொட்டை மேலே வேறு என்ன யார் வந்திருக்கா, அது டப்புன்னு இந்த இடத்துல வந்து அது தட்டுது. அது சும்மா அங்கே நிற்கிது.
அதனால் பார்த்திங்கன்னா அந்த காலில் வந்து ரிங்கு போட்டிருக்காங்க. ரிங்குனா அந்த சலங்கு ரிங்கு போட்டிருக்காங்க. ஆனால் சவுண்டு கேட்டுருந்துச்சு. நானும் யாரான்னு போயிட்டு இருந்து பார்த்தப்போ ஒரு புது புறா நம்ம கூண்டுக்குள்ளே நின்றுருந்துச்சு. நான் கிட்டக்க போகிறேன், இந்த புறா நான் பறக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இங்கே இந்த இடத்துல வந்துட்டேன். அது பார்த்திங்கன்னா இந்த ஓட்ட வேலையை நம்ம கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. நான் கூண்டுக்குள்ளே அந்த புறாவை நான் பிடிச்சி சரி முதல்ல அதை பார்த்தேன். இது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இது பார்த்தீங்கன்னா சரி இது விட்டுருவோம், நம்ம இது இல்லை சரி தெரியாமல் நைட் ஆயிடுச்சு, தெரியாமல் வந்திருக்கும், ஏதாச்சும் பட்டாவாக இருக்க போதுன்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அந்த புறாவை நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த புறா காமிடான்னு கேட்காதீங்க, கீழே இருக்குது நான் காமிக்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறத கேட்டுகிட்டே வாங்க காமிக்கிறேன். அது அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் இந்த புறாவை காணோம், பறந்து போச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா நான் கூண்டு லாக் பண்ணுறது கீழே நிற்கிது. கூண்டை லாக் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இது கீழேக்குள்ளே போயிடுது. இதுக்குள்ளேருந்து விருட்டுன்னு வெளியே வந்து டப்புன்னு அடைச்சி பறந்து இங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே கதவை நான் மூடிட்டேன், கேஜை லாக் பண்ணிட்டேன். அந்த கதவு கிட்டே போயிட்டு சரி நான் கதவை திறந்துவிட்டேன் டப்புன்னு அந்த உள்ளே போயிடுச்சு. சரி என்ன யார் விட்டு புறாவாக இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாடப்புறா நம்ம ஏரியா பையன் மாடப்புறா ஒரு சில தவறால் புறா ஜோடி சேர்ந்து சேரும். அதை வச்சா குஞ்சா கூட இருக்கலாம். ஆஃப்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு தான் இருக்காது. புதுசாக யாராச்சும் புறா வளர்த்துருப்பாங்க, சின்ன பசங்க யாராச்சும் புறா வளர்த்துருப்பாங்க. அவங்களோட புறா தான் மேக்ஸிமம் இருக்கும். அவங்க வந்து எங்கேயாச்சும் இருந்து ரொம்ப தூரம் வச்சுருக்கலாம். அது வந்து அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க மழையில் நிறைய புறா மிஸ் ஆகும். மிஸ் ஆகிற பார்த்தீங்கன்னா இது நம்ம நேரம் வந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் பறக்க மாட்டேங்குது பிடிச்சி பார்க்குறப்பான்னு தெரியுது. இது புறா சரியான சுக்கா. நான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறப்பே சரி எதுக்கு நம்ம புறா இல்லையே விட்டுட்டேன். செகண்ட் டைம் பிடிக்கவும் சரி பாவம் இது என்ன போக மாட்டேங்குதுன்னா அது வந்து நம்ம லெஃப்ட்டுக்குள்ளே தான் போகுது. சரி வழி தெரியாமல் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் அதை பிடிச்சி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பிடிச்சி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா புறாவுக்கு ஃபுல்லாக சுக்கானா ஃபுல்லாக வந்து அதே நெஞ்சு தட்டிருச்சு. ரொம்ப நாள் ஓரளவு தட்டிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சளி, சும்மா காட்டு சளி அப்படியே மழையில் நனைஞ்சு அவங்க எப்படின்னு சொல்ல அவுத்து விட்டு ஒரு 10-15 நாள் பார்த்தீங்கன்னா சளி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சளி இருந்திருக்கும் போல். அப்படியே சளி. ரெக்கைக்கட்டு போட்டவங்க சரியான முட்டா பசங்களாக இருப்பாங்க போல். எப்படின்னு சொல்கிறது, ரெக்கைக்கட்டு போட தான் சின்ன பசங்க நானும் சொல்லிக்கிட்டே எனக்கு ரெக்கைக்கட்டு போட தெரிஞ்சால் போடுங்கடா, கன்றாவே போடாது. அது எப்படிமா போட்டிருக்காங்க, அந்த புறாவை பிடிச்சி காட்டுறேன். இந்த நடுவில் இருக்கிற ரெக்கையெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த புறாவை பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்கு, எனக்கு பிடிக்கவே டஃப்பாக தான் இருக்குது. இப்போ பார்த்தாலும் இதுக்கு நைட் ஆனால் தான் மேலே வருது, சாப்பிட மட்டும் மேலே வருது, அதில் ஓடி வருது. இதுங்க அப்போ நான் பிடிக்கிறேன், இதை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் இந்த புறானோட தலையில் கொத்தவங்க. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புறா மஞ்சள் போட்டு தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இது பார்த்தீங்கன்னா சரியான சளி. இந்த கூண்டை வந்து நான் வந்து இது வந்து அப்படியே பிடிச்சி கட்டேன். வந்து ரெக்கவர் எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே வச்சு ரெக்கவர் பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே அந்த கேஜுக்குள்ளே வச்சு தான் ரெக்கவர் பண்ணோம். இது என்ன சளி வந்து முத்தி வாய்க்குள்ள ஃபுல்லாக கேங்கர் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா வாய் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே கேங்கராக இருந்துச்சு. சரி இந்த புறா நான் கீழே விட்டுட்டு கூட சொல்கிறேன், புறா நல்லா பார்த்துக்கோங்க. கீழே கூட விட்டுறேன். அது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஓடி போயிடும். இப்போ சாப்பிட நிற்கிது, நான் சாப்பிடுது. இந்த பாருங்கள் திக்குன்னு விடுது, அப்சுலட்டுன்னு உள்ளே போயிடும். மேலே போயிடுச்சு இந்த வாட்டி. அந்த குண்டுக்குள்ள வேறு புறா இல்லைன்னு இந்த பாருங்க நம்ம இறங்கி கீழே போயிடுச்சு. அது பிடிக்கல போல். அந்த புறா பார்த்திங்கன்னா தலையில் வர்றப்பே தலையை திறந்துட்டு தான் வந்துச்சு. ஒழுங்காலாம் வரல. அது வர்றப்பே பார்த்திங்கன்னா தலையை திறந்துட்டு தான் வந்துச்சு. ரெக்கை சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா. இந்த ஒரு 3 ரெக்கை சரியா, 3 ரெக்கை எடுத்துக்கிட்டாங்க. மிச்ச ரெக்கை ஒரு 4 ரெக்கை வந்து பிடிங்கிட்டாங்க உடலில். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல. அந்த 3 ரெக்கைக்கு பார்த்திங்கன்னா இந்த செலோ டேப் வந்து இந்த ப்ரௌன்கலர் செலோ டேப் இருக்கும் பார்த்திங்களா, இந்த கவர் மாதிரி. அந்த செலோ டேப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் இந்த கோனைஸ் மாதிரி நான் நீட்டமாக ஃபுல்லாக அவ்வளோதும் சுற்றி வச்சுருந்தாங்க. மேலேருந்து எட்ஜ் வரைக்கும். நம்ம டேப்னால் ஒரு ரவுண்டு தானே போடுவோம், அவங்க வந்து ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் போட்டிருந்தாங்க. அந்த ஆப்போசிட் அந்த பக்கம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு 4 ரெக்கை இழுத்து போட்டு லப்பர் பேண்டை கட்டியிருக்காங்க. அந்த லப்பர் பேண்ட் கட்டின பக்கம் பிஞ்சிடுச்சு போல். அந்த புறா பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் எங்கள் வீட்டில் வந்துருந்துச்சு. நான் முதல் நாள் பிடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா. அப்போ வந்து இந்த செலோ டேப்பை நான் அவுத்து புறாவை நான் வந்து அவுத்து தான் விட்டேன். அது போகல, நம்ம கூண்டிலே செட்டில் ஆகிடுச்சு. திரும்பி அவங்க கூண்டுக்குள்ளே சுல்லாக தான் வளர்த்துருப்பாங்க. திரும்பி மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அவன் திரும்பி நம்ம கூண்டுக்குள்ளே வந்து கொண்டு புட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து போட இங்கேயே இருந்துருச்சு. அதான் செலோ போட பின் போட தெரிஞ்சவங்க வீட்டில் புறா வளர்க்கலாம் கேட்டுவாங்க. நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அப்படி கூட பார்த்து கூட கரெக்டாக டேப் போடுங்க. இந்த மாதிரி டேப் போடுறதால உங்கள் புறா பறக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணால் உங்கள் புறா சத்தியமாக பறக்காது, புறா இறந்து தான் போகும் எங்கேயாச்சும் அடிபட்டு. இது வந்து மித்த புறாட்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ போயிருக்கு. மாடப்புறா இடப்புறா கூட்டு பக்கத்தில் போயிருக்கும் போல். அது வந்து லைட்டாக மண்டையை திறந்து விட்டுருச்சு அப்படின்னு.
அப்படி திறந்து விட்டதோட பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்ததுலேருந்து மஞ்சள் பொடியை நான் போடல இதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித்ரால் சிரப்பு மற்றும் பார்த்திங்கன்னா செஸ்ட் அண்ட் கோல்டு டேப்லெட்டு. இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோவில் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திடீர்னு சாப்பிட்டு திடீர்னு ஓடி போயிருக்கும். வந்தாச்சு. நான் இது எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இது வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். டேப்லெட் மட்டும் கூட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே விடுவேன். சாப்பிட்றப்ப இறக்கி விடுவேன். சாப்பிட்டு திரும்பி பிடிச்சி அதுக்குள்ளே போட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா சளிவும் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு இந்த புறாக்கு. சரி க்யூர் ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிச்சு விட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பக்கமும் பிச்சு விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 4 ரெக்கையை பிச்சு விட்டுட்டு அந்த செலட்டே போட்ட கன்றாவி இறக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல கன்றாவி இறக்கையெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு புதுரக்கை வளரட்டும் விட்டுட்டு இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடைச்சலாம் வைக்கல. நம்ம அடுத்தவங்க புறா நம்ம ஆசை எப்பயும் பட மாட்டோம். அடுத்தவங்க புறா எனக்கு ஒன்றும் வேணாம். அது வந்து இப்போ இந்த புறா வந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குற உங்கள்தான் இருந்தால் நீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ப்ரோ இது வந்து என் புறா நான் கொடுக்க முடியாது சரியா போய் சொல்லிட்டு அந்த புறா கொண்டு எனக்கு ப்ரூஃப் வேணும். ஒரு ஃபோட்டோ இமேஜ் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கரெக்டாக இந்த புறாவாக இருக்கணும் சரியா. அந்த புறா விட்டு வேறு புறா வேணால் பிடிச்சிட்டு வந்து அப்படிலாம் காட்டால் நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன் இப்போ. ஏன்னா வளர்த்தா கூட வந்து என்கிட்ட நிற்கட்டும், பறந்தா பறக்கணும். நம்ம வேலை பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வந்து ஊசலாட தான் பிடிச்சி காப்பாற்றுறது தான். அது வந்து ரொம்ப நம்ம சளி அப்படியே நான் வந்து கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா இந்த புறா கன்ஃபார்ம் கேங்கரால் இறந்துருக்கும். ஏன்னா ரொம்ப மழை வேறு கன்ஃபார்ம் வெயில் கிழமைக்கும் தாங்கும், மழை காலத்தை தாங்காது, ஃபுல்லாக இறந்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த புறாவை நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா சரியாக்கி விட்டுட்டோம். சரியாக்கி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிருமோ ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த புறா பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. நான் நினச்சிட்டேன் ஆக்டிவாக இருக்கிறது இந்த புறா கன்ஃபார்ம் ரெக்கவர் ஆகிருன்னு பார்த்திங்கன்னா ஓடுது திடீர்னு திடீர்னு வருது. அப்போயே நினச்சிச்சு புறா ரெக்கவர் ஆகிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டேப்லெட் கொடுத்து மெடிசன் கொடுத்து வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறதா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் புறா வந்தால் ஒரு இமேஜ் வந்து என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த வீடியோக்கில் குரூப் லிங்க் போடுவேன். அந்த குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள நான் அட்மினாக இருப்பேன். எனக்கு வந்து தனியாக ப்ரைவேட் தான் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ இது என் புறா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன கூடியதோ அது வந்து நான் ஒன்று பண்ணுறேன். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், அதோட முடிச்சுக்குருவோம்.